வணக்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வெறும் 2 வரி. அதுல உங்க வாழ்க்கையே வளமாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த பழங்கால ஞானத்தோட கதவை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குறள பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். கேட்கவே எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? ஆனா இது ஒரு அழகான வாக்குறுதி மட்டும் இல்ல, இதுல ஒரு சின்ன மர்மமும் இருக்கு. மலர்களின் மீது நடந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா பூ மேல நடக்கிறதா? இல்ல. இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இந்த குறளோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுல இருக்கிற ஒரு முக்கியமான கவிதை உருவகத்தை நம்ம உடைச்சு பார்க்கணும். அந்த உருவகம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த குறளோட மொத்த ஞானமும் நமக்கு அப்படியே விளங்கிடும். சரி, வாங்க இந்த புதிரோட முதல் துண்ட பார்க்கலாம். குறள்ல வர்ற முதல் சொற்றொடர் மலர்மிசை ஏகினான். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இது யார சொல்லுது? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இங்க சொல்ற மலர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு சாதாரண பூ கிடையாது. அது நம்ம மனசு, நம்ம இதயம், அதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். பாத்தீங்களா? திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. தெய்வீகம் எங்கேயோ வெளியில இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம இதயத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, தெய்வீகம் நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டோம். ரொம்ப நல்லது. ஆனா அதனோட எப்படி நாம இணைறது? அதுக்கான வழியத்தான் குறளோட அடுத்த பகுதி நமக்கு காட்டுது. மானடி சேர்ந்தார், அதாவது அவரோட புகழ்பெற்ற திருவடிகளை பின்பற்றுவது. இதுக்கு நேரடி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இது வெறும் கால்களை பின்தொடர்றதில்ல, அது ஒரு கவித்துவமான மொழி. நம்ம மனசுல இருக்கிற அந்த தெய்வீக சக்தியோட அருளையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கிட்டு அது கூட இணையறது தான் இதுக்கு உண்மையான அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன். நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தோட நம்ம இணைஞ்சிட்டா அதோட விளைவு, அதோட பலன் என்னவா இருக்கும்? அதுக்கு குறள் ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்லுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம மனசுங்கிற தாமரையில இருக்கிற அந்த இறைவனோட திருவடிகளை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டோம்னா இந்த பூமியில ரொம்ப நாள் ரொம்ப செழிப்பா ரொம்ப நிறைவா வாழ்வோம். இதுதான் திருவள்ளுவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அசைக்க முடியாத வாக்குறுதி. பாத்தீங்களா? இந்த 2 வரியில ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கான ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலாவையே திருவள்ளுவர் கொடுத்துட்டாரு. ஸ்டெப் 1, உங்க மனசுல உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தோட கனெக்ட் ஆங்க. ஸ்டெப் 2, அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 3, அதோட விளைவா இந்த பூமியில ஒரு அருமையான வளமான வாழ்க்கைய வாழுங்க. எவ்வளவு சிம்பிள், ஆனா எவ்வளவோ பவர்ஃபுல். இது வரைக்கும் நாம குறளோட அர்த்தத்தை பார்த்தோம். சரி, இது 2000 வருஷம் பழைய விஷயம் தானே. இதுக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? வாங்க, அது ஏன் இன்னைக்கும் ரொம்ப முக்கியம்னு கொஞ்சம் பேசலாம். அப்போ இந்த 2000 வருஷ பழமையான ஞானத்திலிருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? 3 முக்கியமான விஷயம். 1, உங்களுக்கு தேவையான சக்தி எங்கேயோ வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. 2, உங்க உள்மன அமைதிதான், அதாவது இன்னைக்கு நாம மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்றோமே, அதுதான் உங்க வெளி உலக வெற்றிக்கு பேஸ்மெண்ட். 3, நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் மாடர்னா மாறினாலும் இந்த மாதிரி பழங்கால ஞானம் எப்பவுமே நமக்கு ஒரு சூப்பரான கைடா இருக்கும். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க மனசுல அந்த தாமரை எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியோட, அந்த சக்தியோட இன்னைக்கு நீங்க எப்படி கனெக்ட் ஆக போறீங்க?